எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் நமக்கு இப்போ வரைக்கும் முடிஞ்ச ஓடிஎல் எக்ஸாமோட ஃபார்முலாஸ். ஓகேவா, என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு 6th சாப்டர் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 6th சாப்டர்லேருந்தே போக போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6th சாப்டர் வந்து முக்கோணவியல். ஓகேவா, அதில் வந்து சைன் டீட்டானா என்னென்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ராயிங், ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். எப்பயுமே சைன் டீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம். இதுவே ஒரு காஸ் டீட்டாவாக இருந்தால் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோமா. சைன் டீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் டீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டேன் டீட்டானா என்னென்னு நமக்கு தெரியும், சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இதுவே காட் டீட்டாவாக இருந்தால் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. சைன் டீட்டானா 1 பை கொசிக்கன் டீட்டா, காஸ் டீட்டானா 1 பை சீக்கன் டீட்டா. அடுத்து வந்து இந்த மாதிரி இருக்கும் ஃபார்முலாஸ். சைன் 90 மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா, அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் டீட்டானா சைன் டீட்டா. டேன் 90 மைனஸ் டீட்டானா காட் டீட்டா, காட் 90 மைனஸ் டீட்டானா டேன் டீட்டா. கொசிக்கண்ட் அதே மாதிரி சீக்கண்டாக மாறும், சீக்கண்டும் அதே மாதிரி உனக்கு கொசிக்கண்டாக மாறும். அது வந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த இது வந்து சைன் காஸ் டேன் இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே, சைனையும் காசையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் மற்ற 4 எழுதிடலாம். ஓகேவா, சைன் டீட்டாக்கு சைன் 30 டிகிரி, 0, 30, 45, 60, 90 டிகிரி. ஓகேவா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சைன் டீட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, இந்த சைன் டீட்டா மட்டும் 0, 1/2, 1/√2, √3/2, 1. காஸ் டீட்டா எழுதும்போது அப்படியே ரிவர்ஸ் எழுதுவோம். டேன் டீட்டான நமக்கு சைன் பை காசு. ஓகேவா, கொசிக்கன் டீட்டா நமக்கு என்ன தெரியும், 1 பை சைன் தான் கொசிக்கன். அதே மாதிரி சீக்கன்னா 1 பை காசு, காட்னா காஸ் பை சைன். இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியானது. ஒரு டேம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், ஃபுல்லாத்தையுமே ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, அடுத்து வந்து இது எல்லாருக்குமே தெரியும், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் வந்து 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இந்த டேம் வந்து நமக்கு எப்படியான இருக்கலாம், சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கே 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா. இந்த டேர்ம் வந்து இந்த மாதிரி மாறும். இந்த ஃபார்முலா வந்து நமக்கு இடையில யூஸ் ஆகும். ஓகேவா, a³ மைனஸ் b³, a³ ப்ளஸ் b³, இந்த ஃபார்முலாலாம். ஆயத்தொலைவு வடிவியல் 5th சாப்டர். ஓகேவா, 5th சாப்டரில் வந்து 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலா d = √x² மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர், y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளி அப்படின்னு கேட்டாங்கன்னா x1 ப்ளஸ் x2/2, y1 ப்ளஸ் y2/2. ஓகேவா, இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து நமக்கு மிட் பாயிண்ட். இதுவே நமக்கு உட்புறமாக பிரிக்கும் புள்ளிகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்டீரியர் பாயிண்ட் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா mx2 ப்ளஸ் nx1/m ப்ளஸ் n, my2 ப்ளஸ் ny1/m ப்ளஸ் n. அது வந்து இன்டீரியர், இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்டீரியர். அதாவது சேம் தான், இங்கே மைனஸ் வந்து மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, ஃபார்முலா வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபார்முலா வந்து இப்போ ஒரு வீடியோவாக எடுக்கிறேன். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா, அது வந்து இது வந்து இன்டீரியர் பாயிண்ட்டு, இது வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு. முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுக்கோட்டு மையத்தோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3/3, y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3/3. ஓகேவா, முக்கோணத்தின் பரப்புனா ½ இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு குத்து உயரம். ஓகேவா, அடுத்து இது வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இது வந்து ரொம்ப முக்கியமானது. முக்கோணத்தின் பரப்பு 1/2. இது எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இதை எழுதிக்கோங்க எல்லோரும். சாரி, நான் மறந்து எழுதிட்டேன். 2 சேம், அதே சேம் ராங்கா. x1 முக்கோணம்னா மொத்தம் 3 புள்ளிகள் இருக்கும். x1, x2, x3, x1, y1, y2, y3, y1. இந்த கிராஸ் வந்து கரெக்டாக போட்டு வச்சுக்கணும். ஓகேவா, இந்த கிராஸை கரெக்டாக போட்டு வச்சுக்கலாம் தெரியும். x1 y2, x2 y3, x3 y1 மைனஸ் y1 x2, y2 x3, y3 x1. ஓகேவா, அதே மாதிரி நாற்கரத்தின் பரப்பில் சேம் தான். நாற்கரம்னா 4 புள்ளிகள் இருக்கும். அதனால் x1, x2, x3, x4, x1,
y1 y2 y3 y4 y1 இது சேம் கிராசிங் தான். ஓகேவா? அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும், அதை வந்து மறந்துடாதீங்க. இந்த மைனஸுங்கிற பாயிண்ட் வந்து எப்பயும் மறந்துடக்கூடாது. இப்போ சாய்வு கேட்டிருக்காங்க. சாய்வுனா tan θ. tan θ நமக்கு என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் y2 மைனஸ் y1, இங்கே x2 மைனஸ் x1. ஓகேவா? இதுவே L1 L2 ஆனது இணை எண்ணில்னால் M1 = M2. செங்குத்து எண்ணில் வந்து நம்ம செங்குத்து எண்ணில் M1 × M2 நம்ம கிடைக்கிற சாய்வு வந்து -1 இருக்கும். ஓகேவா? சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம் y = mx + c. இது வந்து பாயிண்ட் ஸ்லோப் புள்ளி சாய்வு வடிவம் y1 - y1 = m × x - x1. ஓகேவா? இரு புள்ளி வடிவம் அப்படி கேட்டாங்கன்னா y - y1 / y2 - y1 இங்கே வந்து = x - x1 / x2 - x1. வெட்டுத்துண்டு வடிவம் x/a + y/b = 1. ஓகேவா? இந்த மாதிரி சம் வந்து நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையவே 5th சாப்டரில். இணையான நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா லாஸ்ட்டு கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூவில் k வரும். ஓகேவா? செங்குத்தான நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த டேர்ம் வந்து நமக்கு b வந்து x டேர்மாகவும் a வந்து y டேர்மாகவும் மாறும். b வந்து x டேர்மும் a வந்து y டேர்மாகவும், நடுவில் வந்து ப்ளஸ் வந்து மைனஸாக சேஞ்ச் ஆகும். ஆனால் கான்ஸ்டன்ட் வேல்யூ k சேம் தான். ஓகேவா? கோட்டுத்துண்டின் சாய்வு 4th சாப்டரில் வந்து நமக்கு வந்து ஃபார்முலான்னு சொன்னோன்னா நமக்கு தேற்றம் தான். தேல்ஸ் தேற்றம், அடிப்படை விகித சமத்தேற்றம், அதே மாதிரி கோண இருசமவெட்டி பைசெக்டார்னு சொல்லுவோம். பைசெக்டார் இயற்கணிதம். அடுத்து வந்து 3rd சாப்டரில் வந்து இதான் நமக்கு ax + by + c = 0. ab வந்து 1 பூஜ்ஜியமற்றது. இதெல்லாம் மெய்யெண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மீப்பெரு பொது வகுத்தி f(x) = g(x) qx + rx. qx வந்து நமக்கு ஈவு, rx வந்து மீறி. ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த இதுலேயே பவரில் பெருசாக இருக்கிற இடத்து நமக்கு எல்சிஎம் எடுத்து போடுவோம். அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப்க்கு வந்து f(x) g(x) கொடுத்துருக்க ரெண்டு இதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம், கொடுத்துருக்க ரெண்டு இதுக்கும் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதை வச்சு இந்த சமயம் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுவும் இருக்குது. விகிதமுறு கோவையில் பெருக்கல்லாம் நம்ம நேராக கிராஸ் பண்ணி பெருக்கல் போட்டால் இந்த மாதிரி கிடைக்கும். தேங்க்யூ. இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும்.